இப்போ நீங்கள் பேச ஆரம்பிக்கலாங்க. ஐயா, நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் பாண்டலம் என்ற கிராமத்தில் இருந்து மகாலிங்கம் பேசுகிறேங்க. எவ்வளோ இடம்னு சொல்லுங்கள். நான் மொத்தம் 3 ஏக்கர் பயிர் வச்சுருக்கேன். 3 ஏக்கர் வந்து விறகல் தாங்க ஐயா. அது 3 வருஷமாக நான் விறகல் தான் வச்சுருக்கிறேன். நட்டதில்லை. ஏன்னாக்கா அது செலவு அதிகமாகுது. ஆள் இல்லை என்கிட்ட. மருந்து அன்றைக்கே போடணும். இதெல்லாம் எனக்கெல்லாம் முடியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா விறகலை வச்சுட்டேன். விறகலை வச்சு பாஞ்சானது நான் களவுள்ளி அடிச்சிருக்கோம். களவுள்ளி அடிச்சுட்டு ஒரு வாரம் 10 நாள் கழித்து என்ன பண்ணோம், 3 ஏக்கருக்குமே ஒரு 3 மூட்டை காம்ப்ளெக்ஸு, 2 மூட்டை யூரியா, 10 கிலோ கிரானுஸு, 1.5 லிட்ரு இது ஏக்கருக்கு 10 கிலோ கிரானுஸும் 1/2 லிட்ரு 82 இவ்வளோ தான் போடும். மொத்தமே 3 ஏக்கருக்கு வந்து 30 கிலோ கிரானுஸு, 1.5 லிட்ரு 82 இது தாங்க போட்டோம். போட்டு உடனே அப்புறம் என்ன பண்ணணும்னா திரும்ப ஒரு மருந்து போட்டோம். 2வது உரம். 2வது உரமும் அப்படி இது கொஞ்சம் பில்லெல்லாம் பிடிங்கிட்டு ஒரு தட்டு கட்டுற இதில் இப்போ தான் போட்டேன். அப்போ வந்து ஒரு 5 மூட்டை தான். அதே மருந்து தான், வேறு மருந்து யூஸ் பண்ணல. 3 மூட்டை காம்ப்ளெக்ஸு, 2 மூட்டை யூரியா, ஒரு 5 கிலோ அப்போ வந்து குறைச்சிட்டேன். ஏக்கருக்கு 5 கிலோ 5 கிலோ கிரானுஸும் 1 லிட்ரு 82 போட்டு விட்டேங்க ஐயா. போட்டு விட்ட உடனே இது வரைக்கும் ஒரே மருந்து தான் அடிச்சிருக்கேன். பூச்சிக்குன்னா ஒரு மருந்து அடிச்சிருக்கேன். இப்போ 2வது நான் மருந்து அடிக்கலை. நான் போய் மருந்து அடிக்க ஃப்ரீயாக பண்ணுறவங்கள கேட்டேன். மருந்து தேவையில்லை, அடிக்கக்கூடாது, போதும், நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க. நான் மருந்து அடிக்கலை. நல்லாவே இருக்குது நெல். எனக்கு கைத்து நெல் நல்லா இருக்குது. நல்லா அமோகமான விளைச்சல் தான். எனக்கு குறையில்லை ஒன்றும். நல்லா இருக்குங்க. தொடர்ந்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம் 3 மருந்து 4 மருந்து அடித்தாங்க. ஆனால் நான் ஒரே மருந்து பூச்சிக்குன்னு அடிச்சிக்கேன். ஆனால் அந்த அன்னைப்பூச்சிக்கோ கருத்து வர்றதுக்கோ இது நான் மருந்து அடிக்கலை. பயிர் நம்மளுது நல்லா இருக்குது. நீங்களும் அதேமாதிரி செய்யுங்க. உங்களுக்கு நல்லா விளைச்சல் வரும். கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு போடும்போது 10 கிலோ ஏக்கருக்கு 10 கிலோ கிரானுஸும் 1/2 லிட்ரு 82 கலந்து போடுங்க. நல்லாயிருக்கும். ஐயா, இன்னும் உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து எல்லோரும் வந்து அன்னைப்பூச்சின்னு ஒரு கதிர் வரும்போது அடிக்கிறாங்க. நீங்கள் அது மருந்து பயன்படுத்திங்களா? அமோனியா போட்டிங்களா? இல்லை, போடல. அமோனியா வேறு மருந்து எதுவுமே போடல. இது 2 தான் யூஸ் பண்ணேன். அமோனியாவும் கதிர் வரும்போது போடலை, அன்னைப்பூச்சிக்குன்னு தனியாகவும் மருந்து அடிக்கல. அதனால் இப்போ உங்களுக்கு வந்து விவசாயத்தில் செலவு குறைஞ்சி வருமானம் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா இல்லைங்களா? வாய்ப்பு நல்ல சரியான வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ இந்த வெஸ்டேஜ் பொருளை யூஸ் பண்ணுறது நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். வெஸ்டேஜ் பொருள் தான் நல்லா இருக்குது. நான் இப்போ 3 பயிருக்கா இப்போ நான் சம்பாதிக்கிற ஒன்று மடங்கள் ஒன்று இப்போ 3வது பயிருக்கு நான் இதை போட்டிருக்கேன். நல்லாவே இருக்குது. அவங்க பக்கத்தில் நடுவர்களை வந்து ஒரு 20 மூட்டை 28 25 தான் இருக்கிறாங்க. நம்மளுக்கு 30 கம்மி இல்லாமல் வந்துடுது.